श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கோம். ஆச்சாரியன் அனுகிரகம், திவ்ய தம்பதி கிருப்பை இது நிர்விக்னம் இல்லாமல் முடியணும்னு பிரார்த்திச்சுப்போம் ஆச்சாரியனை. பூர்வ சதகம் ஆச்சரியமாக யதாசக்தி நம்ம அனுபவித்தோம். பூர்வ சதகமில் சுவாமி துவயத்தோட பூர்வ கண்டத்தின் பொருளை விரிவாக விளக்கி அருளினார். துவயத்தோட முதல் அடி உபாயம், பெருமாள் தான் வழி அப்படிங்கிறத விரிவாக விளக்கி அருளினார். உத்தரகண்டத்தில் பொருளான பிராப்யத்துவம், அதாவது அடைந்து கைக்கரியம் செய்வது, அவரை அடைந்து பலன் என்னன்னா அவருடைய திருவடியை அனுபவித்து அவருடனே இருந்து கைக்கரியம் செய்யணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று பணிவிளைகளை செய்வது என்ற கருத்தை இங்கு உத்தர சதகத்தில் 100+ ஸ்லோகத்தில் விரிவாக காட்டுகிறார். சபையினருக்கு வந்தனம் செஞ்சு நம்ம ஆரம்பிப்போம். ஹர்த்தும் தமஸ் சதசதீச்ச விவேக்துமீஷः மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி தேனாவலோக்ய கிருதின பரிபுஞ்சதே தம் தத்ரைவ கேபி சபலாः ஷலபீ பவந்தி. ஹர்த்தும் தமஸ் சதசதீச்ச விவேக்துமீஷோ மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி தேனாவலோக்ய கிருதின பரிபுஞ்சதே தம் தத்ரைவ கேபி சபலாः ஷலபீ பவந்தி. இந்த இடத்துல அருளாளனான எம்பெருமான் அஞ்ஞானமாகிய இருட்டை எப்படி போக்குறான், அதாவது மிகவும் கருணை சிறந்தவனான பரமகாருணிகனான பெரிய பெருமாள் நம்முடைய அஞ்ஞானம் என்னும் இருளை நீக்குவதற்காகவும் நமக்கு எது சரி எது தவறு ஆகியவற்றை ஆராய்ந்து ஏற்பதற்கான விவேகத்தை பெறுவதற்காகவும் சாஸ்திரம் என்ற ஒரு விளக்கை நமக்கு அளித்துள்ளான். பரம கிருபையுடன் அளித்துள்ளான் சாஸ்திரம். சாஸ்திரம் என்ற விளக்கை வைத்துக்கொண்டு அஞ்ஞானமாகிய இருட்டை போக்கி எது சரி எது தவறுன்னு நம்முடைய விவேகத்தை கொண்டு பெறுவதற்காக சாஸ்திரம் என்ற ஒரு விளக்கை அளித்துள்ளார். புண்ணியசாலிகள் அந்த விளக்கை கொண்டு பெரிய பெருமாளை அறிந்து கொள்கின்றனர் சாஸ்திரத்தின் மூலமாக. விவேகம் அற்றவர்கள் அந்த அஞ்ஞானத்தையோ அந்த விளக்கை கொண்டு சரியாக ஞானம் வராமல் விபரீத ஞானம் கொண்டு விவேகமற்றவர்கள் விட்டில் பூச்சிகள் போல அந்த விளக்கிலேயே மடிகின்றனர். ஸோ விளக்கில் விழுந்து மடிகின்றனர் என்றதன் பொருள் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களில் உள்ள கருத்துக்களுக்கு தப்பாக அர்த்தம் பண்ணி முரணான அர்த்தம் கற்பித்து வீண்வாதம் செய்து விதண்டாவாதம் செய்து குதர்க்கம் பேசி உண்மையான தத்துவத்தை ஆராயாமல் உள்ள நிலை இந்த விதம் கூறப்பட்டுகிறது. ஆக இதன் மூலம் சாஸ்திரங்களை ஏற்காதவர்களும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் வேதாந்தங்களையும் உபனிஷத்துகளையும் ஒப்புக்கொண்டாலும் அவற்றுக்கு முரணான பொருள் கற்பிக்கிறவர்களும் கூறப்படுகின்றன. ஒன்று சாஸ்திரங்களே எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருப்பவர் ஒருவர், இன்னொருத்தர் சாஸ்திரம் ஓகே, வேதம் ஓகே, உபனிஷத் ஓகேன்னு சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சுட்டு அவற்றுக்கு முரணான பொருள் கற்பிப்பவர்கள் ரெண்டு பேருமே. ஸோ காருணிகா இந்த இடத்துல அனாதி காலமாக அஞ்ஞானமாகிய இருட்டில் மூழ்கியவர்களாய் பிரகிருதி வேறு ஆத்மா வேறு என்று முதலான பகுத்தறிவு இல்லாமல்
சம்சாரிகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பூத உடல் வேறு, ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கல. அத்தகைய மனிதர்கள் தமது அஞ்ஞானம், தமது அறியாமை ஆகிய இருட்டை போக்கிக் கொண்டு இது நல்லது இது கெட்டது என்பதனை பகுத்தறிந்து தீயதை விட்டுவிட்டு நல்லதை பற்றி நல்வாழ்வு பெறுவதற்கு எண்ணினார் பரமகாருணாமூர்த்தியான எம்பெருமான். அந்த காருண்யத்தினால் அவன் அறியாமையாகிய இருளை போக்கிக் கொள்வதற்காக விளக்கை ஏற்றிக் கொடுப்பதைப் போல கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருளும் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து என்ற ஆழ்வார் வாக்குப்படி எல்லா பொருள்களையும் விளக்கக்கூடிய வேதங்களையும் அதன் அங்க உபாங்கங்களையும் உபனிஷத்துக்களையும் இதிகாச புராணங்களையும் சில பாக்யவான்களுக்காக அத்தகைய சாஸ்திரங்களை அவன் கொடுத்த அருளின சாஸ்திரங்களை கொண்டு விளக்கின் மூலம் எல்லா பொருள்களையும் அறியுமா போலே பகவானது ஸ்வரூப குண விபூதிகளை ஆராய்ந்து அறிந்து அனுபவித்து நாம் யார், நமக்கும் அவனுக்கும் என்ன உறவு என்று தெரிந்து நல்வாழ்வு பெறுகின்றார்கள். பாக்கியசாலிகளாக இல்லாத மற்றையோர்கள் அப்படி வாழ மாட்டாதே விட்டில் பூச்சி போல விளக்கிலே விழுந்து உயிர் விடுவது போல வேத சாஸ்திரங்களுக்கு தவறான பொருள்களை எண்ணிக்கொண்டு அழிந்து போகிறார்கள் என்கிறார் பட்டர். பதவுரை. காருணிகா ஹர்த்தும் தமசதசதி ச விவேக்துமீஷः மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி தேனாவலோக்ய கிருதின பரிபுஞ்சதே தம் தத்ரைவ கேபி சபலாக ஷலபீ பவந்தி. காருணிகா பேரருளாளனான, ஈஷா சர்வேஸ்வரன், தமஹா அறிவற்ற நிலையாகிய தமஸ் இருளை, ஹர்த்தும் நீக்கிக்கொள்ளவும், சத் அசதி உள்ளது இல்லாதது என்றபடி நன்மை தீமைகளை இது நல்லது இது தீது என்று விவேக்தும் ச பகுத்தறிந்து கொள்வதற்கும், பிரதீபமிவ திருவிளக்கை போன்ற கைவிளக்கை போல், மானம் சாஸ்திரங்களாகிய பிரமாணங்களை, மானம்ங்கிறது சிங்குலராக இருந்தாலும் அது ப்ளூரலை ஜாத்திய கவச்சனம் ப்ளூரலை காமிக்கிறது. பிரமாணங்களை சாஸ்திரங்களாகிய பிரமாணங்களை ததாதி கொடுத்தருள்கிறார் பரமகாருணிகனான பகவான். கிருத்தினகா புண்ணியசாலிகள், தேன அந்த சாஸ்திரங்களாகிய கைவிளக்கை கொண்டு, ஞான விளக்கை கொண்டு, சாஸ்திர விளக்கை கொண்டு தம் ஜகத் பிரசித்தனான எம்பெருமானை அவலோக்கிய தர்ஷன சமானாகாரமான ஞானத்தால் பார்த்து பரிபுஞ்சத்தை ததீய பரியந்தமாக அனுபவித்து வருகிறார்கள். அவருடைய சிஷ்ய கோடிகளுக்கு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அனுபவித்து வருகிறார்கள். சபலாக சஞ்சல புத்தியை உடைய, அப்படி சஞ்சல புத்தியை உடைய கே அப்பி சில அவிவேகிகள், விவேகம் இல்லாதவர்கள், தத்ர ஏவ அந்த திருவிளக்கு தீயிலேயே ஷலபீபவந்தி விட்டில் பூச்சிகளைப் போல விழுந்து, ஷலபீபவந்தி விட்டில் பூச்சிகளைப் போல விழுந்து அழிந்து விடுகிறார்கள். ஷலபீபவந்தி விட்டில் பூச்சிகளைப் போல விழுந்து மடிகிறார்கள். பரமகாருணிகனான எம்பெருமான் சாஸ்திரங்களை கைவிளக்கைப் போல அருளி அதை கொண்டு நம்மை உய்வுறச் செய்கிறார். இருட்டு வழியில் இரவில் கைவிளக்கு தானே நமக்கு துணை. அதுபோல இந்த இடத்துல ஹர்த்தும் தம சதசதி சன் விவேக்தும், ஹர்த்தும் சமசதசீத விவேக்தும், இதை ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் ரகசியத்ரயன் ரத்னாவளி ஹிருதயத்தில் இதே போல் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். 28வது வாக்கியத்தில் ரகசிய ரத்னாவளி ஹிருதயம். சதாச்சாரிய பரிக்கிரகத்திற்கு முன்பு உள்ள அனாதி காலம் எல்லாம் ஒரு காலராத்திரி, அதற்கப்புறம் ஸ்வச்சந்த திவசம் நல்விடிவு. அதாவது சதாச்சாரிய பரிக்கிரகத்திற்கு முன்பு, சதாச்சாரியன் திருவடியில் நாம் கூட்டத்தில் நாம் சேர்ந்த பிறகு, சதாச்சாரியனுக்கு உடமையான பிறகு, அதற்கு முன்பு சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு உள்ள அனாதி காலம், அதுவரை ஏற்பட்ட பல பல ஜென்மாக்கள் சதாச்சாரியன பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் ஒரு காலராத்திரி, எல்லாம் ஒரு
ஒரு கும்மிருட்டான இரவு. ஆழ்வாரும் ஞானக்கை தா என்று அருளினார். ஞானக்கை கொண்டு கொடு, என்னை தூக்கிவிடு. சதசதி என்ற போது சத் என்பவற்றை கை கொள்வதற்கும் அசத் என்பதை விலக்குவதற்கும் அறிய வேண்டும். இது நல்லது, இது தீது என்று. ஸோ சுவாமி இங்கே காருணிகா என்கிறார். சாட்சாத் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்திய மயீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா என்று பிரமாணம் திருவுள்ளம். இங்கே அந்த சாஸ்திரம் அதுதான் அவனுக்கு. அதை வச்சுண்டு அவன் உலகத்தை உஜ்ஜீவிக்க முயல்கிறான். கிருப்பையா நிஸ்பிருகோவதேத் என்கிறார்களே, அவ்வளவு கருணை அவனுக்கு. இவாள்லாம் முன்னுக்கு வரணும், சத்கதி அடையணும்னு சாஸ்திரத்தை நமக்கு. சாட்சாத் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்திய மயீம் தனு மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சஸ்திரபாணினா. சஸ்திரபாணினா சொன்னால் அது அவனுக்கு அஸ்திரம், சாஸ்திரம். மானம் பிரதீபமிவ, மானம் பிரதீபமிவ, மானம் சாஸ்திரங்களாகிய பிரமாணங்களை திருவிளக்கை போல. ஞான தீபேன பாஸ்வதா என்று கீதா வாக்கியம் இங்கு திருவுள்ளம். ஞான தீபேன பாஸ்வதான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்குது. அது மாதிரி அது இங்கு பட்டருக்கு திருவுள்ளம். தீபத்துல்யா பட்டி பட்டிங்கிறவர் தமது காவியத்தை தீபத்துல்யா கிருதிஸ்துவேஷா சப்த லக்ஷண சக்ஷுணாம் ஹஸ்தாமரிஷ இவாந்தானாம் ருதே வியாக்கரணாத் பவேத் என்றார். அதுபோல இந்த தமது ஸ்ரீசுக்திகளும் கண்ணுள்ளவர்களுக்கும் பெரும் பாழான இந்த பிரகிருதி மண்டலத்தில் பகவானையும் அவனை அடைய வழியையும் காட்டும் விளக்கு போல என்பது சூச்சிக்கிறார். தமது ஸ்ரீசுக்திகளும் பட்டருடைய ஸ்ரீசுக்திகளும் கண்ணுள்ளவர் கண் இருக்கிறவங்களுக்குமே இது பெரும் பாழான பிரகிருதி மண்டலம். அதில் பகவானையும் அவனை அடைய வழியையும் காட்டும் விளக்கு இந்த சாஸ்திரம், இன்க்ளூடிங் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், பராசர பட்டருடைய ஸ்ரீசுக்தி. தீபம் இருந்தாலும் கண் நோவு இருந்தால் கஷ்டம். தீபோ நேத்ராத்துரஸ்யேவ என்றபடி விபரீதத்துக்காகும். கண் நோவு இருந்தால் அந்த தெரியாது. சர்வஜன் என்று பெயர் பெற்றவனே ஒரு அவசரத்திலே பகவன் மாயையால் மோகம் ஏற்படுகிறது. சர்வஜன்னு பேர். அவளுக்கே அந்த கத்தின்னா நம்மெல்லாம் எங்கே? அவர்களும் விட்டில் பூச்சிகளைப் போல எம்பெருமான் தேஜஸில் விழுந்து எரிந்து விடுகிறார்கள் என்ற போது சாமானியர்களுக்கு என்ன நிலை? சுவாமி அதிமானுஷஸ்தவத்தில் 12வது ஸ்லோகத்தில் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். கிரீடாவிதே பரிகரஸ்தவ யாத்து மாயா சாமோகினே நகதமஸ்யது ஹந்த ஜந்தோஹோ ஹைமர்த்திய சிம்ம வபுஷஸ்தவ தேஜசோம்சே சம்புர்பவன் ஹி சரப சலபோ பபூவா. பெருமாளின் மாயா சக்தி சரப உருக்கொண்ட சிவனை சலபம் போலே ஒழித்திட்டது. லீலைகளுக்கு இந்த மாயையே உபகரண பொருள், இந்த மாயா மோகினி. எம்பெருமானே, உன் லீலா சேஷ்டிதங்கள் யாவும் உன் மாயா சக்தி கொண்டு நிகழ்கிறது. அந்த மாயா விஷயத்தில் எவனுக்குத்தான் மோகவசமாவது தவிர்க்க முடியும்? நீ நரசிம்ம உருவில் வந்தபோது இப்படி மாயா மோகிதனான சிவன் சரப உரு எடுத்து உன்னை எதிர்த்தான். ஆயின் உன் தேஜஸின் ஒரு சிறு பகுதியின் வசமாய் அழிந்து போனான், நெருப்பில் விட்டில் பூச்சி போல. இப்படி ரொம்ப அழகாக இங்கே சரபம் அப்படிங்கிறது பிராணி, 2 தலைகளும் சிறகுகளும் தீக்ஷ்ணமான நகங்களையும் 4 கால் நோக்கியும் 4 கால் கீழ் நோக்கியும் கொண்டு பசு போலவும் பறவை போலவும் இருக்கும் ஒரு வகை அபூர்வ ஜந்து. புராண ஸ்லோகமே தெரியுது. நமோஸ்து நரசிம்மாய லக்ஷ்மி ஸ்திதி ஜிதக்கிருத்தே யத்க்ரோதாக்னோ புரா ரௌத்ரஹ சரப சலபாயுத. விஷ்ணு புராணமும் அதை தெரிவிக்கிறது. ஸோ இப்படி ரொம்ப அழகாக இந்த முதல் ஸ்லோகமே அவைதிக மதங்களையும் வேதங்களை ஒப்பு கொண்டாலும் பிரமாண விருத்தமாக கூறும் குதிருஷ்டிகளின் மதங்களும் நேரில்லை என்பதை முதலில் கூறி பிறகு விரிவாக அந்தந்த மதங்களை அனுவதித்து அதில் பிரதான அம்சங்களை மறுக்கிறார். இது ஸ்ரீ பராசர பட்டர் கையாண்ட முறை. அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.